அகுண்டா அந்த ஹேக இல்லையா? அது என்னடா ஹேகன்னு கேட்டா ஹேக இல்லை, அகுண்டு சொல்றோம். அப்படி அகுண்டா என்ன? அல்லாஹ் இருக்குல்ல, அல்லாஹ், அது தமிழ் எழுதி பாருங்க. ஆனா இல்லன்னா லாவண்ணா இகன்னா வருதா? முதல் எழுத்தையும் கடைசி எழுத்து எடுத்துக்கிட்டாங்களாம். அல்லாஹ் என்பதுல முதல் எழுத்து ஆனா, கடைசி எழுத்து இகன்னா, ரெண்டையும் சேர்த்து ஆகு. நாங்க ஷார்ட் ஹேண்ட்ல பிஸ்மில்லா எழுதுற மாதிரி என்ன செய்யறோம்? ஷார்ட் ஹேண்ட்ல 756 எழுதுறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு ஷார்ட் ஃபார்ம் எது? அகு. அல்லாஹ்னு சொல்ற இடத்துல ரெண்டு அகு சொல்லிடுவோம்ல. எப்படி கதை? அல்லாஹ்னு 4 எழுத்து சொல்வதற்கு 4 செகண்ட் ஆகும்னு சொன்னா, அகுன்னு சொல்வது 2 செகண்ட் தான் ஆகும். நாங்க ஒரு அல்லாஹ் சொல்ற இடத்துல 2 அகு போட்டுருவோம்ல. இப்படி பாயிண்ட். அதனால அதிகமாக கை நிறைய கலந்து விட்டு கிடைப்பதற்காக என்ன செய்யறோம்? நாங்க அல்லாஹ்வுக்கு பதிலா அகுங்கிறோம். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை அகுன்னு சொல்லி அதிகமா செய்யணுங்கிறீங்க, இது உனக்கு சொல்லி தந்த கிறுக்கன் யாரு? அல்லாஹ் அப்படி சொல்லிருக்கான் உனக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லி தந்தாங்களா? உங்க அப்பனை அப்படி கூப்பிடுவியா? ரஹீம்னு உங்க அப்பனுக்கு பேர் இருந்தா ரம்முன்னு கூப்பிடுவியா? ரஹ்மான் பேர் இருந்தா ரன்னும்பியா? அப்துல் காரண்ட அரும்பியா? இப்ராஹிம் இம்மும்பியா? அடே ஓம் பேரை உங்க அப்பன் பேரை மாத்திரம் உனக்கு கோவம் வருதா இல்லையா? அல்லாஹ் பேரை எப்படி மாத்துறீங்க? ஓம் பேரை மாத்திரம் உனக்கு கோவம். அல்லாஹ் சொல்றான், அடே என்னை கூப்பிடுறதுக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க. அல்லாஹ் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஊதுகுல்லா, அல்லாஹ் என்று கூப்பிடு, அபிதுர் ரஹ்மான், ரஹ்மான் என்று கூப்பிடு, ஐயம்மா ததுவு, நீ எப்படி கூப்பிட ஆசைப்பட்டாலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, எனக்கு அழகான பேர் இருக்குடா, கூப்பிடுறதுக்கு பஞ்சம் இல்லடாங்க. அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிடு, ரஹ்மான்னு கூப்பிடு, ஜப்பார்னு கூப்பிடு, ரஸாக்னு கூப்பிடு, வஹாப்னு கூப்பிடு, கஹார்னு கூப்பிடு, சமீஉன்னு கூப்பிடு, பசீர்னு கூப்பிடு, கஃபூர்னு கூப்பிடு, எனக்கு என்ன பேருக்கா பஞ்சம்? கூப்பிட்டுக்கடா. அவ்வளவு பேர் வச்சிருக்காங்க அல்லாஹ். அதுக்கப்புறம் இவங்க பண்ண இந்த கூத்தெல்லாம் பண்ணுவாங்க, நல்லா தெரியுமில்ல, படைச்சவன்ல. இவங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும், வதரில்லதீன யுல்ஹிதுன பி அஸ்மாயிகி, என் பேர்ல கைவரிசை காட்டுறாங்களே இவங்களை என்கிட்ட விட்டு பாத்துக்கிறேன். அடே நீ அகுன்னு சொல்றிய, அப்பவே நீ வந்துடுற அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன். நாங்க என் பேர்ல விளையாடுறீங்களா? என் பேரை சிதைக்கிறீங்களா? என் பேர்ல கைவரிசையை காட்டுவீங்களா? அவனை இங்க விடுங்கிறான் அல்லாஹ். நீ விடு, ஒதுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். அடே அதுக்கு என்ன அர்த்தம் வழங்குதா உனக்கு? உன்னை இழுத்து கொண்டே நரகத்தை தள்ளுவான்னு அர்த்தம். அல்லாஹ் எந்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றானோ அதெல்லாம் நிரந்தர நரகம். வட்டிக்கு அப்படித்தான் சொல்றான். வட்டி வாங்கினால் அவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக போர் பிரகடனம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தொழ வரக்கூடியவர்களை தடுக்கிறார்களே அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்யறான். எப்படி செய்யறான்? பள்ளி எதுவும் நாதியா, சபையெல்லாம் கூட்டுறாங்கிறான். உன் சபையை கூப்பிடு, சனதுவு ஜபானியா, நானும் கூப்பிடுறேன். நானும் கூப்பிடுறேன் நரகத்தின் காவலாளிகளை. நீ கூப்பிடுற அல்லாஹ்வுடைய அடியான் அரை தல்லதி இன்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுற அடியான் தடுப்பீங்களா? நீங்க பள்ளிவாசலுக்கு விரட்டி விடுவீங்களா? தொப்பி போடாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? விரலாட்டினா வரக்கூடாதுங்களா? ஏன்டா இந்த பள்ளிக்கு வந்து கேட்பீங்களா? உங்க அப்பா வீட்டு பள்ளியா? அடே பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளி. நீ கரண்ட் பில் கட்டலாம், தண்ணி போடலாம், மோதியாருக்கு சம்பளம் கொடுக்கலாம். எவன் தொழுவனும் எவன் தொழக்கூடாதுங்கிற அதிகாரம் உங்கையில கிடையாது. நீ ஒரு சர்வெண்ட், அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு ஒரு சர்வெண்ட், ஊழியன். அவன் விருப்பத்திற்கு எதிரான காரியத்தை செய்ய உனக்கு அதிகாரம் கிடையாது. பள்ளி வாசல ஒருத்தன் தடுத்தான்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்றான்? பள்ளி எதுவும் நாதியா, அவன் சபை அவன் கூட்டட்டும், மெம்பர்லாம் கூட்டு, அனைத்து கட்சியும் கூட்டு, அனைத்து நிர்வாகிகளையும் கூட்டு, ஐக்கிய ஜமாத்தை கூட்டுறா. சனதவு ஜபானியா, நானும் கூப்பிடுறேன் நரகத்தின் காவலாளிகளை, உன்னை அங்க வச்சு பார்த்துக்கிறேன்.